உங்க வாழ்க்கை துணை பேர்ல சொத்துக்கள் வாங்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு 9ஆம் இடமா வருதுங்க. சிம்மம் உங்களுக்கு 9ஆம் வீடு. இது வந்து ஒரு ஸ்திர ராசி, நெருப்பு ராசி. மலையில பயணம் அதிகம் பண்ணுவீங்க. மலை மேல வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும். மகான்களோட தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அடுத்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னி உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமா வருதுங்க. அப்ப பூமி சம்பந்தப்பட்ட தொழில், பத்திரிகை சம்பந்தப்பட்டது, சாஃப்ட்வேரு, வேளாண்மை தொழில், அதுல வந்து விஞ்ஞானம், ஆராய்ச்சி, கட்டிடக்கலை, ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட டிசைனிங் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வருங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடமான துலாம் உங்களுக்கு 11ஆமான லாபஸ்தானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க. பெண்களால உங்களுக்கு லாபம். துலாம் அப்படின்னா அதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரனா பெண்கள். பெண்கள் மூலியமா உங்களுக்கு லாபமும் அதிகம்ங்க. அந்த பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா உங்களை தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாத அமைப்புங்கிறனால பெண்களால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். பெண்கள் தான் உங்க பிரச்சனைக்கும் காரணமா இருப்பாங்க. அதனால பெண்கள் கிட்ட கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கிறது நல்லது.